அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பாய் வீட்டு மட்டன் பாயா சொல்லலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முந்திரி, கசகசா, அரை மூடி தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, சோம்பு சேர்த்துக்கணும். நம்ம அரைக்கும் போது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நைஸாக. அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் பாயா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி போட்டு விசில் வச்சிடலாம். பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் நல்லா வெடித்து வரும்போது ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினோடனே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு 10 மினிட்ஸ் வச்சிடலாம் கொதிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாயாவை ஆட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி போட்டு எடுக்கிற டேஸ்டான ஈஸியான பாய் வீட்டு பாயா சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சல்மாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள்.